இந்த வீடியோவில் பாகக்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 போல் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 5-6 வரமிளகா இல்லை குண்டு மிளகா உங்கள் கிட்டே எது இருக்கோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலை உள்ளே சேர்த்து இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் எண்ணெய் இல்லாமல் உள்ளே சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொரியல் செய்கிறதுக்கு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாகக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் 1/2 லெமன் சைஸ் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா டைல்யூட் ஆகி பாகக்காய் நல்லா வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.